இந்தியாவின் மிகவும் அழகான முதலமைச்சரை சந்தியுங்கள். ஜோசப் விஜய். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் செயல்பாடுகள் குறித்து நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் மேற்கொண்ட முக்கியமான நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை பார்ப்போம். அவரது அரசு கல்வி, சுகாதாரம், மகளிர் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, அடிப்படை கட்டமைப்பு மற்றும் நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் என்னென்ன மாற்றங்களை கொண்டுவர முயற்சி செய்துள்ளது என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். முதல்வர் விஜய் ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து கூறியதாவது: எந்த அரசு அதிகாரியோ அல்லது அரசியல்வாதியோ உங்களிடம் லஞ்சம் கேட்டால் பயப்பட வேண்டாம், தெளிவாக மறுத்துவிடுங்கள். முதல்வர் விஜய் பெயரை சொல்லுங்கள். நம்ம நாட்டின் அடித்தளம் விவசாயிகள்தான். விவசாயிகளிடம் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது: நீங்கள் வாங்கியுள்ள கடனை திருப்பிச் செலுத்த முடியவில்லை என்றால் அதற்காக தற்கொலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வீட்டிற்கு யாரும் கட்டாய வசூலுக்காக வரமாட்டார்கள். பெண்களின் பாதுகாப்பிற்காக சிறப்பு ஆல் வுமன் போலீஸ் பேட்ரோல் படை உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கு சிங்கப்பெண் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் இது தொடர்பான ஒரு வீடியோவும் வைரலானது. அதில் இரவு நேரத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை சிங்கப்பெண் போலீஸ் அதிகாரி பாதுகாப்பாக அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றார். அது மட்டுமல்ல, இனி தமிழ்நாட்டில் எந்த சாலையிலும் அல்லது நடைபாதையிலும் எந்த அரசியல் கட்சியினரும் தங்களது கட்சி போஸ்டர்களை ஒட்ட அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதனுடன் அவர்களின் மிகவும் முக்கியமான முடிவுகளில் ஒன்றாக, இனி அரசியல்வாதிகளின் குழந்தைகள் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில்தான் கல்வி கற்க வேண்டும் என்ற கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை மேலும் உயர்த்துவதே நோக்கமாகும். பொதுமக்களின் மின்சார செலவை குறைக்கும் வகையில் மாதத்திற்கு 200 யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.